Welcome, Upper. Thank you for giving time for us on this show, The Formula for Success. And I know you're a high-performing cricketer and you're playing cricket all through your life so far. How has it been sitting inside the house and confined? Firstly, thank you for inviting. வீட்டில் ஆக்சுவலி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. பட் இதை விட பிகர் திங்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் வெளியில கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு தோணுது. இல்லை, எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவோமா இதுலேருந்து? ஹோப்ஃபுல்லி, யாருக்குமே தெரியல. ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹோப் தான். பட் ஐம் ஷூர் நம்ம கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல பெட்டராகவும் தோணுது. ரைட், ஓகே, லெட்ஸ் கெட் கட் டு த சேஸ். அப்புறம் அதான் வந்து நிறைய பேர் இந்த ஷோல ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்புறம் இவர் இந்தர் வந்தாரு, அவன் பிரதர் வந்தாரு, வசீம் ஜாஃபர், அமோல் மஜும்தார், பார்த்திவ் பட்டேல், ஜெய்தேவ் உனட்கட். And in that sequence, you are no lesser a player. Not yet where Wasim Jaffer or Amol Majumdar, whether they completed their careers. But you can definitely go and join them, Inder and yourself, right? There is definitely a difference in terms of how you started your first class career and how it panned out over the last few years. But some staggering list A numbers. Why do you think the staggering list A numbers and first class numbers are not matching yet? See, definitely, எனக்கு தெரியும் what has happened, but lot of things need to be considered. நானே நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப அனலைஸ் பண்ற டைப் தான். எக்ஸாக்டா ஒன் பாயிண்ட் ஆன்சரா சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பின் பாயிண்ட் ஜஸ்ட் ஒன் திங் அலோன். பட் ஐ நோ தட் என்னோட ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சரி லிஸ்ட்லயும் சரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் என்னோட கெப்பாசிட்டிக்கு என்னால் இன்னும் பெட்டரா பண்ண முடியும்னு தெரியுது. ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சர்டன் திங்ஸ். அந்த சர்டன் திங்ஸ் இஃப் ஐ கெட் பெட்டர் ஆன் தோஸ் லைன்ஸ், கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட இந்த ஃபியூ இயர்ஸ் என்னோட பெஸ்ட் இயர்ஸ் வரும்ன்றது என்னோட. நீயும் இந்தரும் லேஸ்ல ஷேர் பண்ண மாட்டீங்க இன்ஃபர்மேஷனை, பட் இருந்தாலும் நான் கரைக்க பாக்குறேன். லிஸ்டேல வந்து ஆர்டினரி நம்பர்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஸ்டாகரிங் நம்பர்ஸ். அதாவது லிஸ்டே ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட் எடுத்தோம்னா these are staggering numbers that you're having, not small. It's not a small achievement. So to try and match that in another format is always going to be a challenge. But what are you doing right in list A? There must be something, right? Formula that sometimes formatல கொஞ்சம் freedom கிடைக்கும். lot of things mentally வந்து maybe ஒரு 50 over game ஆடும்போது as a batsman what I feel is lot more freedom. So mentally கொஞ்சம் freedom இருக்கும்போது I'm thinking less, கொஞ்சம் கான்ஷியஸா ஆட மாட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீட் மூவ்மெண்ட், என்னோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது things pan out really well. But when it comes to first class cricket, what I felt was நான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா ஆடணும்னு ட்ரை பண்ணுவேன். more than making runs, கரெக்டா ஆடணுன்ற ஒரு தாட்ல வந்து I've lost out on a lot of matches. I've realized that, but still it is not an easy thing to do. அதை வந்து அவ்வளவு விஷயம் பண்ணி அதை திருப்பி ரீவைண்ட் பண்றதுக்கே டைம் ஆகும். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இட் பிகம்ஸ் அ பேகேஜ் ஃபார் யூ. ஒரு கேட்ச் அப் பண்ணுன்ற ஒரு தாட் வரும்போது தட் அது இன்னொரு மென்டலி இன்னொரு தனி ஜோனுக்கு போயிடும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் எனக்கு ரியலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸ்டில் இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். பட் டெஃபினெட்லி ஐ ஃபீல் ஐவ் காட்டன் பெட்டர். இப்போ இந்த டைம் ஆக்சுவலி இந்த 2 months வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் அஸ், பிகாஸ் to reflect on what we have done so far and what we can do. Definitely we can't change the past. கண்டிப்பா மாத்த முடியாது, அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க முடியாது. பட் நான் என்ன மாதிரி ஒரு இன்டென்ஸ் கிரிக்கெட்ல இன்டென்ஸ் கேரக்டருக்கு சம்டைம்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். அதை நினைச்சிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்படி இருக்கு என்னோட பெஸ்ட் பண்ணது இல்லை. ஐ நோ செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகும். டு மீட் பீப்புள் இட் இஸ் டிஃபிகல்ட். when they ask questions it's difficult. ஸோ நம்ம பத்தி நம்மளே லோவா நினைக்க ஆரம்பிச்சோம். இதெல்லாமே நடந்திருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு இன்னும் ஹார்டா ட்ரை பண்ணும்போது it keeps getting worse. So அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கு. பட் டெஃபினெட்லி a few years down the line I feel my best years will come. Right, it's interesting. I mean you started off this show ஒரு மாதிரி so to say தீபாவளி மாதிரி டமால்னு ஒரு 500 வாலா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் எதிர்பார்க்கல. It's a great start. You initiated this. எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருந்ததுன்னா, அப்போ you said self esteem இருக்கும், people question பண்ணுவாங்க, இந்த மாதிரி questions வந்தது. You said it came in front of you. Is it possible because that your expectations are very high out of you? அதனால இந்த மாதிரி இருக்கா, இல்ல யூ வாண்ட் டு பி தட் எக்ஸலன்ட் கிரிக்கெட்டர் தட் தமிழ்நாடு ஹேஸ் டு ஹவ் ப்ரொடியூஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்? போத் புட் டுகெதர் நான். பிகாஸ் இப்ப கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. எக்ஸலன்ஸ் நோக்கியும் we are trying to achieve something. and definitely ஒரு what to say, what other people thinkன்றது என்னதான் நம்ம சொன்னாலும் we shouldn't think, it comes up sometimes. அது ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அது பைலப் ஆயிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ ஒரு மேட்ச் ரன் அடிக்காத போது அந்த காம்பன்சேட் பண்ணுன்ற மைண்ட் செட் எனக்கு நிறைய இருக்கும் ஆஸ் அ பேட்ஸ்மேன். டு மேக் அப் ஃபார் ஆல் தோஸ் ரன்ஸ் ஐவ் லாஸ்ட். ஸோ அது இருக்க இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கம் பேக். அந்த தாட்ல நிறைய இருந்ததுனால ஐ வாஸ் நாட் இன்வால்வ் இன் த கேம் ஆஸ் சச். அது எக்ஸாக்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா,
என் மைண்ட் இருந்தாலும் எக்ஸாக்ட்லி இல்லங்க அந்த மாதிரி. ரைட், அமேசிங். ஓகே, நீயும் இந்தரும் வாட் எவர் செட் அண்ட் டன், யூ ஆவரேஜ் க்ளோஸ் டு 40, இந்தர் ஆவரேஜஸ் க்ளோஸ் டு 50. வாட் எவர் செட் அண்ட் டன், தீஸ் ஆர் சம் ஆஃப் தி பெட்டர் பிளேயர்ஸ் இன் தி ஸ்டேட், ரைட்? ஓகே, அப்படி என்ன நீங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்டா பண்றீங்க மத்த கிரிக்கெட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது, who are not able to come and replicate these numbers? see எக்ஸாக்ட்டா மத்தவங்க என்ன பண்ணலன்னு என்னால சொல்றது கஷ்டம். பட் நான் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, அத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதான் அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். எனக்கு வாட் இஸ் ஒர்க் ஃபார் மீ இஸ் தட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ கரெக்ட் ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சில சீசன் நான் பண்ணியிருக்கேன் ப்ரிப்பரேஷன், நிறைய நாள் பண்ணியிருக்கேன், நிறைய பால்ஸ் அடிச்சிருக்கேன், பட் ரைட் திங்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது கரெக்டா கேம்ல வராது. ஸோ ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும், ரைட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஒர்க் பண்ணணும். அது என்னன்றது நம்மளுக்கு ஒரு கோச் இருக்கணும் தெரியறதுக்கு. இஃப் நாட் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணும்போது அது வர ரிசல்ட் தான். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் கண்டிப்பா வரும். அது என்னோட ஃபீல். ஓகே, கொஞ்சம் இன்னும் அதுல டுவெல் டீப்பரா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் யுவர் கேம், ரைட்? அதாவது வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு யூ டேக் a very entrepreneurial approach னு எனக்கு தெரியாது. நான் when I was about 21 22 நான் என்ன பண்ணுவேன்னா, if I had 10,000 rupees in my hand, okay, from the game, I will put 4,000 to 5,000 back in the game, right? ஒரு கோச் ஹையர் பண்றதோ இல்ல ஒரு ட்ரைனிங் பண்றதோ இல்ல ஏதாவது something related to the game where I can try and upgrade. அந்த மாதிரி ஏதாவது அப்ரோச் எடுப்பீங்களா, இல்ல your approach towards investment of the game is slightly different? How do you invest on your game? சரி, இன்வெஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஏஜ்ல அவ்வளோ எனக்கு நாலேஜ் இல்ல. அது ஃபாதர் கிட்ட இருந்தா, அவர் he was doing all those things. எனக்கு ஏதாவது வேணும், பட் what I wanted was எனக்கு ஒரு நல்ல கோச் வேணும். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். How do you invest on your game in your own way? You can definitely. கண்டிப்பா investing in the sense time தான். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் தான் டோட்டலி. இப்போ நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்கூல் காலேஜ் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஃபுல்லா டைம் கிரிக்கெட்ல இருக்கணும். ஸோ ஃபார் தட் கரெக்டான கைடன்ஸ் இருக்கணும் எனக்கு. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கோச் இருந்தார், பாலாஜி சார் சொல்லிட்டு. ஹீ நியூ மீ இன்சைட் அவுட். அவருக்கு எல்லாமே தெரியும் என்னை பத்தி. இந்தர் எப்படி, நான் எப்படி, விஜய் சங்கர், நாங்க 3 பேர் சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அவருக்கு எக்ஸாக்டா யார் எப்படி ஆடுவோம், எந்தெந்த மேட்ச் எப்படி ஆடுவோம். ஸோ சர்டன் திங்ஸ் அவர் சொல்றது எங்களுக்கு மட்டும்தான் புரியும். எங்களுக்கு மட்டும்தான் புரியும்னா ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சர்டன் திங்ஸ் வி ரிலேட் வெரி வெல். ஆமா, அந்த மாதிரி விஷயம் எனக்கு அந்த மாதிரி நிறைய பீப்புள் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரைட் பீப்புள் எனக்கு ரைட் டைம்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு ஃபீல். மதன் சாரா இருக்கட்டும், பாலாஜி சாரா இருக்கட்டும். மதன் சார்லாம் எனக்கு ஒரு லீடர்ஷிப்லாம் நான் பாக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடும்போது நான் சொன்ன ஸ்டார்டிங்ல வந்து டஃபரா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியா இருக்கும். I've learned a lot from them. எப்படி கேம் அப்ரோச் பண்றாங்க, எப்படி கேம் பாக்குறாங்க. ஈவன் நவ் மதன் சார் ஆடும்போது நீங்க கேம் பாத்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டியே வேற மாதிரி இருக்கும். அவர் கேப்டன் பண்ணும்போது உள்ள. So they are always trying to win. அந்த ஒரு மைண்ட் செட் வேற மாதிரி மைண்ட் செட். So lot of things we can learn from them. I feel I was lucky. அந்த மாதிரி கரெக்டான பீப்புள் என் லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்றது. Right. அதாவது இப்போ you spoke briefly about Madan. J.R. Madan Gopal was a first class cricketer for Tamil Nadu. He played a bit. Now he is a Ranji Trophy umpire. So you said he was a great mentor. The intensity he brought about it. Do you feel there is a sense of the same sort of responsibility translating on you? You guys are still in your mid-20s. அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி at some stage உங்க மேல விழுந்து, would you like to replicate what Madan did, or your approaches are different? இல்ல கண்டிப்பா அவர் பார்க்கும்போது எனக்கு லாட் ஆஃப் திங்ஸ் ரிலேட் பண்ண முடியும். சிமிலர் திங்ஸ் இருக்கு எங்களுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. பட் எக்ஸாக்ட்லி சேமா ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பட் மோஸ்ட்லி காமன் திங்ஸ். இன்ஃபேக்ட் இந்தரும் மதன் சார் இன்னும் கொஞ்சம் மோர் சிமிலர் தென் ஐ. பட் கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. அவர் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நான். அந்த மாதிரி கேப்டன்சியோ, அவர் நடந்துக்கிற விதமோ, கோச் பண்ற விதமா இருக்கட்டும், the way he handles players, bowlers, man management எல்லாமே. ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து நான் கத்துருக்கேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் ஆகும். நான் அதான் வந்து when I spoke about investment on the game, you invested on your coach, you invested on your resources, you invested on upgrading your game. Can we say upgrading your game, is that something at the top of your head all the time? Definitely. Even now I'm not satisfied. Generally நான் satisfy ஆக மாட்டேன். So always looking for improvement. எனக்கு தெரியும், இப்ப நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா, if I do the right things கண்டிப்பா என்னோட பெஸ்ட் இயர்ஸ் வரப்போகுது அப்படின்றது. ஸோ அதுவே நான் அனலைஸ் பண்ணும் போதே எனக்கு ஜென்ரலி அப்கிரேட் பண்ணணும் தான் எனக்கு இருக்கு. நாட் ஓன்லி ஒரு வெறும் ஸ்கில் பார்ட் மட்டும் இல்லை, மென்டலி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு அப்கிரேட், ஃபார் மீ டு பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ அது எல்லாமே எனக்கு கான்ஸ்டன்டா மைண்ட்ல ஓடிட்டு. சரி, ரெண்டு பேரும் ஒரு சேம் பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. அது என்னன்னா அடாப்டேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் இன்டு தி சீசன். அடாப்டேஷன் ஓகே, அது தென் அண்ட் தேர் இட் இஸ் ஹேப்பனிங் இன்ட்யூட்டிவ்லி, ஆர் யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு அடாப்ட். என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க? ரெப்பிட்டிஷன் ஆஃப் பால்ஸா, சிமுலேட்டிங் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸா, or isolatingly working on drills? What is it? What is that one or two things that you can share? See, each year different types of drills பண்ணிருக்கேன், different approaches எடுத்திருக்கேன். See, now I'm working with Jay sir. வேற மாதிரியான work பண்ணுவேன். இப்போ lot of balls,
நிறைய பால்ஸ் ஆடுறேன் இப்போ கெம்ப்ளஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து. அவர் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு அந்த மாதிரி விஷயத்துல. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம பாலை சார்ட்ட இருக்கும்போது எனக்கு கேம் பத்தி அவ்வளவு தெரியாது. ஐ வாஸ் வெரி யங். அவர் சொல்றத பிளைண்டா ஃபாலோ பண்ணுவேன். நான் கொஸ்டினே கிடையாது. நான் திருப்பி கொஸ்டின் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும். சோ எனக்கு அந்த டைம்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாத போது லாட் ஆஃப் திங்ஸ் ஐ பிக்ட் அப் அன்னோயிங்லி. அதான் சொல்றேன், லக்கிலி ஹி வாஸ் தேர் ஃபார் மீ பிகாஸ் த ரைட் திங்ஸ். எனக்கு இப்ப நான் ஸ்டெப் அவுட் பண்ண முடியுது, என்னால என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்டெப் அவுட்னு சொல்றாங்கன்னா இந்த அது பாலை சாரால மட்டும்தான். பிகாஸ் ஒரு ஸ்டம்ப் வச்சுப்போம், ஸ்டம்ப் வச்சு ரப்பர் பால்ல டென்னிஸ் பால்ல தூக்கி போடுவோம், எவ்ரி பால் ஸ்டெப் அவுட் பண்ணும், என்ன வேணா இருக்கட்டும் எவ்ரி பால் ஸ்டெப் அவுட் பண்ணும். அந்த மாதிரி பேட்டிங்ல எனக்கு அப்ப ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் ஒண்ணுமே தெரியாது. பட் சார் சொல்றாரு பண்ணணும். எவ்ரி ஈவினிங் எவ்ரி மார்னிங் போனோம்னா சார் இந்த மாதிரி ட்ரில்ஸ் சொல்லுவார், பண்ணணும். சின்ன பேட்ல ஆடணும்னு சொல்லுவார், சின்ன பேட்ல ஆடுவேன். 18 yardsல வந்து போட சொல்லுவாங்க போல, 18 yardsல வந்து ஆடுவேன். சோ எனக்கு அப்ப அது ஒரு எதுக்காக பண்றோம், இதனால என்ன பர்பஸ், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட தெரியாது. பட் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் இன் சம் வே. அப்ப தெரியல, இப்ப தெரியுது அது எதனால பண்ணீங்கன்னு. கண்டிப்பா தெரியுது. இல்ல சி எதனால பண்ணோம்னா அந்த ரெபிடேஷன் கண்டிப்பா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகும், அது ஹெல்ப் ஆகும். அண்ட் வித்வுட் யூ நோயிங் அது உங்களோட செகண்ட் நேச்சர் ஆகும். அண்ட் யூ வில் பிக் த ரைட் பால்ஸ். நிறைய தப்பு பண்ணி எது கரெக்டான ஸ்டெப் அவுட் எது தப்பான ஸ்டெப் அவுட்னு கத்துப்போம். அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லப்போம். இல்ல இது ஏன் நீ சொல்லும் போது ஏன் எனக்கு ரெசனேட் ஆகுதுன்னா, டங்கன் ஃபிளெச்சர் இந்தியன் டீம் கோச் பண்ணாரு. வெரி வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி ஷார்ப் மேன். அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, நான் ஹிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எப்பவுமே ஆசை எனக்கு. அப்ப அடிக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஏதாவது ரொம்ப கேள்வி கேட்டா நீ போய் அடிச்சு தப்பு பண்ணதான் நீ பெட்டர் ஆவ அப்படின்னுவாரு. சோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு டக்குன்னு ரெசனேட் ஆச்சு. அந்த மாதிரி தான். சோ தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். எவ்ரி ஃபெயிலியர் சும்மா ஒன்னும் சொல்ல, இட்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்ஃபேக்ட் that just gets me to the next question. Your leadership. Of late there has been some leadership shown by you at first class level and other levels. So whatever it is bound to happen, right? Or a batsman, you've been making those runs, you're bound to step into their shoes. What is your taste of leadership with Tamil Nadu so far? நான் ரொம்ப கம்மியா பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. லாஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் மேட்சஸ் பண்ணா தான் ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணேன். அண்ட் லிஸ்டே 1 or 2 கேம் கேப்டன்சின் இல்ல, ஜெனரல் லீடர்ஷிப் அப்படினு பேசலாம். see leadership ஆக்சுவலி லைஃப்ல நான் வந்து சின்ன வயசுல லீடர்ஷிப் கேப்டன்லாம் பண்ணதே கிடையாது. இந்தர் தான் கேப்டன் பண்ணிருக்கேன் மோஸ்ட்லி, ஸ்டேட் கிரிக்கெட்டா இருக்கட்டும் லீகா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். பட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா கேப்டன் பண்ணது ஒரு புச்சிபாபு டோர்னமெண்ட் மட்டும்தான். அப்பத்துல இருந்து எனக்கு கேப்டன்சி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் எனக்கு இட் ஃபேசினேட்ஸ் மீ, ரொம்ப எனக்கு பிடிக்கும் கேப்டன்சி. அப்பத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. நான் பண்ணாததுனால இறங்காத போது இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ஒரு கமெண்ட் அடிக்கிறதோ வெளில இருந்து ஈஸியா பார்த்து இந்த மாதிரி பண்ணலாமே அந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லலாம். பட் ஒன்ஸ் ஐ காட் இன்டு இட் அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தெரிய வந்துச்சு. வாட் இட் இஸ் டு பி அ கிரேட் லீடர். பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. யூ ஹேவ் டு டேக் டஃப் டிசிஷன்ஸ் சம்டைம்ஸ். ஒரு நல்ல பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு நல்ல பிளேயர் வருவான், சம்டைம்ஸ் டிராப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அது நம்ம திருப்பி வந்து டினை பண்ணணும் நம்மளுக்கு பிடிக்கலனா. பிகாஸ் ஆஸ் அ கேப்டன் யூ ஹேவ் டு டூ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ. எல்லாரோட ஒப்பீனியனும் எடுத்துக்கணும், பட் நீங்க சொல்லணும். ஸ்ட்ராங்கா சொல்லலைன்னா தென் யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப். அந்த மாதிரியான டஃப் கால்ஸ் எடுக்கணும். பட் அந்த மாதிரி டைம்ல இட் இஸ் நாட் ஈஸி. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நான் சொல்றது கேட்கல, ஆர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் அது எனக்கு கொஞ்சம் சிங்க்னு ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. பட் அட் த சேம் டைம் எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்ல வரல. என்னோட ரைட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நான் என்னென்ன ஃபீல் பண்றேனோ அதை ஹானஸ்டா சொல்லணும். அட் த சேம் டைம் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணணும் கிரவுண்ட்ல அப்படின்ற விஷயம் கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டேன். அதனால லீடர்ஷிப் மேல எனக்கு இன்னொரு யார் எனி லீடரா இருக்கட்டும் அந்த ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி வந்துச்சு. ரைட், ஓகே. சரி, நெக்ஸ்ட் ஜஸ்ட் மூவிங் ஆன். இப்போ தமிழ்நாடு வந்து ஃபார் us and you're a cricketer aspiring to be excellent. Inder is a cricketer aspiring to be excellent. I know your dad well, how much he's invested into your game, how much he's put the effort for both of you. And you're not playing because you want to play first class cricket. You're at a crucial juncture where you have a chance to step up and play. When you look at you played under 19 in India, from your batch there's only one person that's gone on to play for the country, that's Hanuma Vihari, which happened much later, right? So there is obviously ungaloda approach, unga rendu perukku irukra approach vechi there is a possibility you will go on to play for the country, the same numbers transpiring. Ana adukku Ranji Trophy jeikanum illaya? Isn't that mandatory? It is, because when you win Ranji Trophy kandipa any tournament if you win nalla performances irukum kandipa number 1. And performances kana value ஜாஸ்தி இருக்கும் because you will be in a winning team. And winning teamல இருந்து generally பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளேயர்ஸ் பிளே ஃபார் த கண்ட்ரி, நெக்ஸ்ட் லெவல் ஆடுவாங்க. ஸோ வின் பண்ணும்போது அது கண்டிப்பா ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சர்டன் ஸ்டேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ கர்நாடகா ஒரு ஸ்டேஜ்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணும்போது they produce lot of players. Individually they were performing really well, and at the same time the team was doing so well that அந்த வின்னிங் டீமுக்கான வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பா. இல்ல இது சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன் மாதிரி தான். ஏன்னா பார்த்து பட்டேலோட பேசும்போது பார்த்து என்ன சொன்னார், பார்த்து மேட் கம்பேக் ஆஃப்டர் ஹி வான் தி ரஞ்சி ட்ராஃபி ஃபார் குஜராத், ரைட்? அப்ப என்ன சொன்னாருன்னா, பாம்பேல நிறைய பேர் வந்து 800 ரன் அடிப்பாங்க, 600 ரன் அடிப்பாங்க, 700 ரன் அடிப்பாங்க.
ஆனா நான் 1000 ரன் அடிச்சிருப்பேன், பட் they will play because they won Ranji Trophy. So the extra ஒரு flip to win Ranji Trophy, அந்த மாதிரி has it still sunk into you, or you just about realize that it is very important? இல்ல, I've realized இது முன்னாடியே தெரியும், just that it has not happened, but கண்டிப்பா முன்னாடியே தெரியும், because அது ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு எப்பவுமே. வின்னிங் டீம்ஸ்க்கு ஜெனரலி ஒரு ஒரு எட்ஜோ ஒரு அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி இருந்து. இல்ல நான் ஆக்சுவலி உனக்கு பெருசா ப்ரிப்பேரே பண்ணிருக்க வேண்டாம், ஏன்னா நீயே வந்து நெக்ஸ்ட் கேள்வியை டக்கு தொக்கா கொடுக்குற. இப்ப ரஞ்சி டிராஃபி சங்கின்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு லீடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஒரு பேட்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, நெக்ஸ்ட் ஒரு லீடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, வேர் ஆர் வி லேக்கிங், வாட் டு வி நீட்? பின் பாயிண்ட் பண்றது கஷ்டம். ரியலாவே நான் டிப்ளமேட்டிக்கா இருக்கணும்னு சொல்லல, பின் பாயிண்ட் பண்றது கஷ்டம். இந்த சொன்னா புரியல. இந்த ஓகேண்ணா. சோ டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுல ஒரு பாயிண்ட் சொல்றது கஷ்டம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ராசஸ் அண்ட் டைம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வி ஹேவ் த கெப்பாசிட்டி. இட் இஸ் நாட் லைக் நம்ம டீம் இல்ல ஜெயிக்கல, அப்படி கிடையாது. டீம் இருக்கு ஆனா ஜெயிக்கல, அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பொட்டன்ஷியல் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் நம்ம ஜெயிக்க முடியல. ஒன் டேல ஜெயிக்க முடியுது, இதுல ஜெயிக்க முடியல. சோ ஒரு இருக்கு, ஆல்மோஸ்ட் இருக்கு, கோர் எல்லாமே இருக்கு. பட் அதை ஜெயிக்கிறதுக்கான certain things, maybe if we do certain things, right things பண்ணோம்னா we can definitely win in the coming years. இந்த certain things குள்ள போலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 years முன்னாடி போலாம். 3-4 years முன்னாடி கன்சிஸ்டன்டா செமிஃபைனல் ஃபைனல் போயிருந்தோம். லாஸ்ட் ஹர்டில்ல ட்ரூப் டவுன் ஆயிருந்தோம். ஓகே, ஒரு எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு, பத்ரியோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 தடவை பத்ரி தனியா ஆடுவார். செமிஃபைனல் தோத்துருவோம் 2 வாட்டி, ஒரு 2 ஃபைனல் விட்டுருவோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ கைஸ் played one final also against Karnataka. ஆமா ஆமா. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இன்ஃபேக்ட் இந்தர் ஆடுனா ஞாபகம் இல்ல எனக்கு, பட் யூ played that final right against இந்தர் ஆடுனா right. So அந்த ஃபைனலுக்கு அப்புறமா லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆர் பயங்கர டவுன் ட்ரெண்ட் in this format. So something should have gone wrong. அதான் என்ன சொல்றேன்னா, you are one of those persons who's going to carry this baton forward, right? We will be done in 3-4 or maybe 5 years if we are very good, but you're going to take it forward for 10-12 maybe more, I don't know. So what is it that we have done wrong? ஏன்னா the rebuild ன்னு சொல்றோம், டைம் ன்னு சொல்றோம். இந்த ரீபில்ட் தான் பண்ணிருக்கோம் 3 இயர்ஸ். நிறைய நியூ ஃபேஸஸ் வந்திருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தோம். இந்த ரீபில்ட் ஃபேஸ்ல மட்டும் எப்படி விட்டுருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ஏதாவது you don't have to necessarily pick one thing, but it could be a combination of things. Sure. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்னன்றது கேட்டீங்கன்னா சப்ஜெக்டிவா இருக்கும். ஒருத்தர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர் என்ன பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் குரூப். இட் குட் பி சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், செலக்டர்ஸா இருக்கலாம், கோச் அண்ட் கேப்டன். இது எல்லாமே சேர்ந்து அந்த லீடர்ஷிப் குரூப்க்கு ஒரு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் whoever it is. அந்த ப்ராசஸ் ஹேஸ் டு பி வெரி கிளியர் அண்ட் அந்த ப்ராசஸ் ஹேஸ் டு கோ ஆன் ஃபார் சம் டைம். இப்போ எப்படி சொல்றது, ஒரு மேட்ச் தோத்துட்டோம் இல்ல ஒரு ஃபியூ பேட் கேம்ஸ் வந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் ரைட், வேற சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லாம ஒரு ஃபியூ இயர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதே ப்ராசஸ்ல இருந்தோம்னா, if we stick on to certain things, disciplines, கண்டிப்பா we can do well. இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா விதர்பா, சௌராஷ்டிரா எல்லாம் வின் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ், ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க ஆடுற வே ஆஃப் கிரிக்கெட் ஆடுறது வந்து ஒரு டிசிப்ளினோட, அவங்க ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் வந்து பெரிய பெரிய ஸ்கில் ஓரியன்டட் டீமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. இருக்காங்க, கண்டிப்பா ஸ்கில் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் அந்த ஸ்கில் நம்மளுக்கும் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இஃப் நாட் நம்ம கிட்ட இன்னும் கூட ஜாஸ்தி கூட இருக்கு. பட் அந்த ஸ்கில் கரெக்டான இடத்துல கரெக்டான விதத்துல சேனலைஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி we can win. Right. It's interesting that you say that. அதான் வந்து you said something very interesting. ஒரு செலக்டர், ஒரு கோச், ஒரு கேப்டன், லீடர்ஷிப் குரூப்னு இல்லையா? So the leadership group, maybe another couple of players inside the team. இந்த லீடர்ஷிப் குரூப்ல, because I have been, நானும் ஒரு ஃப்ளீட்டிங் லீடர்ஷிப் ஒன்று பண்ணிருக்கேன் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. இந்த குரூப் வந்து டிஃபரெண்ட் மெசேஜிங் கொடுத்தா ப்ராப்ளமா இருக்கும்னு ஃபீல் பண்றியா? Different messaging in the sense all going in different directions. Is that one of the problems, or is it like trickling down of saying okay, one sort of method, whoever that method is, we'll all stick by it? Adu venuma, what is it that you expect? Okay, one method is definitely important, but it is impossible. See, different opinions irukum. Opinions are not a problem, but end of the day whatever it is, it should be for the cause, for the team winning kana cause la irukano. And அந்த மூணு பேரோட ஒப்பீனியன்ஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் end of the day அந்த ஒரு டிசிஷன் வரும்போது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அது ஸ்டிக் பை பண்ணும். மூணு பேர் இல்ல, எனிபடி லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிறவங்க, they should follow that, they should accept that. இல்ல ஏன் நான் இதை கேட்டேன் அப்படின்னா, someone who's played and also watching at a lot of times, 2 கேமுக்கு அப்புறம் சடனா this is not working, we'll change a few personnel change பண்றோம் இல்லையா? It looks as if initially it is accepted to certain things and then somebody else's opinion is coming forward. So இந்த மாதிரி இருக்கும்போது obviously instead of 15 to 18 people playing in the team, there will be more number of people playing and hence
ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிடுமோன்னு நான் ஃபீல் பண்றேன். இஸ் தட் சம்திங் தட் இஸ் a reasonable assessment? கண்டிப்பா 100%. இஃப் டியூ டு இன்ஜுரிஸ் வந்துச்சுன்னா நாட் அ ப்ராப்ளம், எதுவுமே பண்ண முடியும், இன்னெவிட்டபிள். பட் as you said, அந்த கோர் குரூப் இஃப் we identify earlier in the season, நீங்க சொன்ன மாதிரி 15 18 whatever the number is, அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா we'll know that இதுதான் இந்த குரூப் தான், இந்த குரூப்ல we'll chop and change. It is not like you shouldn't change a person or a player if he is not done well for 2 games. That will happen. நடக்க கூடாதுன்னு கிடையாது. பட் அந்த ரைட் ரீசன்காக நீங்க சொன்ன மாதிரி இந்த few people, இந்த few core group players இருக்காங்க, and certain roles for these players identify பண்ணிட்டு if that happens, no problem at all. Change நடக்க கூடாதுன்னு கிடையாது. Right. As a leader question, final couple of questions I've got. You are a batsman, you are a leader. Do you think Tamil Nadu is a batting based team or a bowling based team? Keeps changing actually. பட் வருஷம் மாறும். ஒரு சீசன் பாத்தீங்கன்னா பேட்டிங் குரூப் சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க, ஒரு சீசன் பாத்தீங்கன்னா போலிங் குரூப் சேர்ந்து பண்ணுவாங்க. வெரி டிஃபிகல்ட் டு சே, டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். இப்போ நம்ம ஒரு வருஷம் டீம் மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த டீம் வச்சு தான் சொல்ல முடியும். எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், நீங்க எல்லாம் அவைலபிளா இருந்தீங்கன்னா போலர் ஓரியன்ட் டீமா பேட்ஸ்மேன் ஓரியன்ட் டீமா எது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்றது அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். Right. Okay. So இப்போ let's say fast bowling is an area of concern. அந்த கபோர்டு கொஞ்சம் வேகண்டா இருக்கு, நிறைய பேர் சொல்லி பார்த்திருக்கேன். Spinners பொறுத்த வரைக்கும், are you happy with the number of spinners you have? And on the fast bowlers cupboard, what would you like to see? இப்போ ஒரு கர்நாடகா கன்சிஸ்டன்டா ஜெயிச்சாங்கன்னா வினய் குமார், அபிமன்யு மிதுன் வந்து they'll bowl those overs. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாதிரியே 80th ஓவர் போடுவாங்க. ஒரு ஜெய்தேவ் உனட்கட் championing his team through this year. So இந்த மாதிரி is it fast bowling related, is it fitness oriented or is it skill oriented? How would you like to see this bowling cupboard pan out? See, fitness is very important. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி fitness is also important. And skill too. கண்டிப்பா ஸ்கில்லும் இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க டாப் நேம்ஸ் வினய் குமார் அவங்க எல்லாம் எடுக்கும் போது they had a very solid bowling attack. Fast bowling attack was too good. But they were also experienced at that point when they won 2-3 years in a row. அவங்க எக்ஸ்பீரியன்ஸே டிஃபரெண்ட். அந்த வினய் குமார் வாஸ் தி கேப்டன் அந்த டைம்ல. ஸோ ஹி வாஸ் அவர் இந்தியால ஆடி முடிச்ச டைம், அப்போ ஆடிட்டு இருந்தார் அந்த டைம். ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிப்பா டேலண்ட் இருக்கு, பிளேயர்ஸ் ஆர் தேர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டேலண்ட் இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா தே கேன் இம்ப்ரூவ். அந்த பூல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அந்த ஒரு ஃபியூ bowlers இருக்கிறது, இட் கேன் பி மோர். அண்ட் டெஃபினெட்லி ஃபிட்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா. அண்ட் ஸ்கில் ஆல்சோ. நீங்க ஃபிட்னஸ் மட்டுமே பண்ணிட்டு ஸ்கில் எல்லாம் அதுக்கப்புறம் இட் வாண்ட் ஒர்க் தட். So just let's say we are in very tough times. As a leader, what would you suggest for a 15 or a 20 member team that Tamil Nadu picks for the season going ahead, first class season la? What are 3 boxes you would like to see the entire team tick? See, most important thing for me, first இப்போதைக்கு இருக்கிறதுல they have to be fit. It's the fitness, number 1. Number 2, fit or to be efficiency fit? Fit. Proper efficiency fit தான், எல்லாமே ஃபிட் தான். இப்போ மேட்ச் ஃபிட்ன்றது அது எப்படி எனக்கு டிஃபைன் பண்ணனும் எக்ஸாக்ட்டா தெரியல எனக்கு. ஹெல்ப் பண்றேனா எஃபிஷியன்சி ஃபிட் அப்படினா இந்த வருஷம் ஜெயதேவ் உனட்கட் சௌராஷ்டிராக்கு விளையாண்டது எஃபிஷியன்சி ஃபிட். அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாதிரியே 18th ஓவர் போட முடியுது, ஸ்பெல் வைஸா பிரேக் பண்ணி ஸ்கில் வைஸா கொண்டு வர முடியுது. அதுக்கு பேஸ் ஃபிட்னஸ். சோ அது வந்து பேஸ் ஃபிட்னஸ் போட்டாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேஸ் ஃபிட்னஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கில். சோ அப்படி சொல்றேன், ஸ்கில் பிளஸ் ஃபிட்னஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஃபிட்னஸ். நார்மலா பேஸ் ஃபிட்னஸ் டு புட் யுவர் செல்ஃப் ஆன் தி பார்க். இல்ல எஃபிஷியன்சி ஃபிட்னஸ் தான் obviously. if that is the case, definitely if a bowler is bowling is 4th over ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பீக் ஸ்பீட்ல போடுறானா, டெஃபினட்டா அந்த பீக் ஸ்பீட் ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியா கூட. இட் இஸ் நாட் ஈஸி டு bowl the same way in the 25th over, பட் கண்டிப்பா அது கம்மியா இருந்துச்சுன்னா it will be beneficial in second year ball அந்த மாதிரி வர டைம்லலாம். பட் number 1 fitness very important, and secondly right kind of practice, right preparation. Okay, what to prepare. இப்போ it can vary. இப்போ டீமா வந்து we prepare இந்த மாதிரி certain things பண்றோம் டிசிப்ளினோட, பட் each individual they have to analyze and they have to be in coordination. என்ன சொல்றது, ஒரு நல்ல ராப்போட கோச்சோட இருக்கணும். பிகாஸ் they need to know that கோச் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். டீம் என்ன ரோல் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அந்த கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அந்த கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் தெரியணும். ஸோ these 2 things are very very important. தேர்ட் திங் எனக்கு ஆக்சுவலி தெரியல, இது 2 வந்துச்சுனாலே தேர்ட் நல்லா வந்துரும் தோணுது. ஸ்கில் வைஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ரியலி வெல் and if your fitness is at the top. நிறைய கிரிக்கெட் சென்னையிலேயே ஆடுறோம். ஒரு கேஎஸ்ஏ புச்சிபாபு இல்ல மொயினுதோலா அந்த மாதிரி, இல்ல கோபாலன் டிராஃபியோட ரிவைவல், இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? 100% ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் எவ்ரி இயர் இப்போ மொயினுதோலா போகும்போதும் சரி, நான் கேஎஸ்ஏ ஆடினது இல்ல, பட் அங்க பெங்களூர்ல நிறைய ஆடி இருக்கேன். என்சிஎல் இருக்கிற டைம்ல ஆடி இருக்கேன். இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். அண்ட் என்ன ஹெல்ப்னா, இப்போ நம்ம ஒரே இடத்துல ஆடிட்டு இருக்கோம், we know what we are going to get, அது மாதிரி தெரிஞ்சிடும். And as a team when we go outside, இப்போ லீக் டீமா போறதுக்கும் ஸ்டேட் டீமா போறதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ when we go outside as a state team,
இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கும். இப்போ லீக் டீம்ல யூ மைட் பி த பெஸ்ட் பிளேயர், பட் ஸ்டேட் டீம்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த அட்மாஸ்பியருக்கு யூ நீட் டு கெட் யூஸ் டு. லாட் ஆஃப் திங்ஸ் வில் சேஞ்ச். பட் அண்ட் நிறைய ஸ்டேட் டீம்ஸோட ஆடுவோம். அங்க இருக்கிற ஸ்டேட் டீம்ஸோட ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். ஒரு ரஞ்சி டிராஃபி போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் மேட்ச் ஆடிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல். Right, awesome. Thank you so much. It was very exhilarating. This means a lot to me to try and win a Ranji Trophy, and hopefully Ranji Trophy ஜெயிச்சு இன்னும் 2-3 பேர் ஒன்ன மாதிரியோ இந்தர் மாதிரியோ இன்னும் few other guys India ஆடணும்னு my best wishes, and thank you for getting on show on Formula for Success today, and hopefully COVID will be off and we can see you back again. Thank you so much. Thanks for inviting me. Thanks.